இதுக்கப்புறம் அது காலை பிடிச்செல்லாம் கெஞ்ச முடியாது. அதுவா எப்போ டயர்டாகி நிற்குதோ அப்போ தான் நிற்கும். தெளிவான உண்மை. விஜய்ங்கிறவன் ஜல்லிக்கட்டு காலை போல தான். ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு வந்து என்னென்னா அதுவாக போய் முட்டுது பாருங்க. அதே மாதிரி 250 கோடி 500 கோடி பணம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தவே பத்தாது விஜய்க்கு. அதுக்கு கொள்ளையடிக்கிறதுக்காக தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. இதை இன்னும் மக்கள் புரிஞ்சிக்காம தமிழ்நாட்டில் அத்தனை பேரையும் பிச்சைக்காரன் ஆக்கி எல்லா சொத்தையும் விஜய்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். விஜய்க்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு பெரிய அளவில் பாராட்டுங்க. வேணா நீ உங்களுக்கு ஒரு பிச்சை காசு மாதிரி 2 கோடி 3 கோடி உங்களுக்குலாம் கிடைக்கலாம் கூட அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு. ஆனால் அந்த ஆளுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா தலையிலையும் போட்டு மிளகாயை போட்டு தேய்ச்சி எடுத்து வலிச்சு எடுத்து நக்கி எல்லா சொத்தையும் பிடுங்கிடுவாப்புல. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒன்றும் இருக்காது. புரிஞ்சுக்கோங்க.